சின்ன கருப்பு பெரிய கருப்பு அருளோடு ஏன்டா பதற வெற்றிக்காரையை வனாது இப்படி இருப்பானடா தூருக்கட்டை வாங்குற மாதிரி. அல்லோ இதோ நாடகம் ஆரம்பிக்க போகிறோம். எல்லாரும் வாங்கப்பு வாங்கப்பு. ஐயனே சிவகாமி நேசனே என்னையாலும் தில்லைமலை நடராசனே நிறகுலத்து ஐயனாரே கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா அந்த ஊத்தாங்கரையா உடமரத்தை வெட்டு என் ஜீமியா முனியாண்டி நீ பிறப்பட நேரமாச்சுட்டா. 18ஆம் படி பெரிய கருப்பு ஒத்த காலு ஜப்பானி ஒரு காலு நொண்டியா இந்த காஞ்சிரங்குளத்தை காக்கக்கூடிய பொல்லாத கருப்பையா கொஞ்ச நேரம் நான் உதடுமாறாமல் எனக்கு நல்லோசை மங்கிடாமல் என் குரலும் தடுமாறாமல் குரலோசை மங்கிடாமல் நீ காத்தது காத்த கருப்புட்டா கடைசி வர காத்தரல வேணும். என் தித்தக்கர ராக்கை வணங்கி இந்த மீனாட்சி பட்டணத்தை காக்கக்கூடிய மீனாட்சி மதுரை பாண்டி முனி நீ மேலே மடைய விட்டு தங்கியிருப்பது கருப்பாயுரணி. அந்த கருப்பாயுரணியை விட்டு கொஞ்ச நேரம் காஞ்சிரங்குளம் மண்ணுக்கு புறப்படு. இதோ கலைப்பணி ஆரம்பிக்கிறேன் கே யாரும். ஏய் கருப்பு அது ஒரு காலம் காஞ்சிரங்குளத்தில் எங்கள் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவைங்க உள்ள காலத்தில் இந்த நிறகுலத்தை ஐயனாருக்கு வெட்டி தூக்கி அடிய ஜாமி அருளும் குறையலை வீரமும் குறையலை நிறகுலத்தை ஐயனாரே அந்த வெள்ளை குதிரையில் உனக்கு புறப்பட நேரமாச்சு. ஒஞ்சாட்டையத்தான் கையில் எடுத்து காலுக்கு ஜலங்கையிட்டு இடமணிய மேமாட்டு நிறகுலத்தை ஐயனாரே வணங்கி நாரதர் முகரைய பாரு அழிஞ்சக மேல கட்லா மீன் குடிக்கிற மாதிரி எந்த ஊர்லயாவது நாரதர் இப்படி வருவானா? நன்றி வணக்கம். யாரா அவன் கவட்டுக்குள்ள வாடா. அத்த மகனே வாடா செல்லாம் அன்புவனே போடா செல்லாம். நீ ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். நடு சாமத்தில சாமந்திப்பூ ஆள சத்தது அவனி அவரம் முருகே மை செட்டு இது பாடம் போதுதான் நல்ல குரலும் ஏத்துது. அவனி அவரம் முருகே மை செட்டு நடு சாமத்தில சாமந்திப்பூ ஆள சத்தது இந்த பாடும் பொழுதுதான் சிறி முருக மை செட்டு அவனியாபுரம் தானா தானா பச்சை மலை பூ நீ உச்சி மலை தேரு குத்தங்குறையாவும் நீ நந்தவன தேரு அழகி பொண்ணு மணி சிரிச்சா கல் மியூசிக் தான் ஏஆர் அசிஸ்டன்ட். ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போ டும் 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 அட்டி பரம்படுத்து மீனாட்சி அங்கமெல்லாம் சுத்தி வந்து உடுக்கடி டும் 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 போடு சொக்கநாதன் என்னடா பழைய உடுக்கு மாதிரி அடிக்கிறியா? போதும் 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 கைதட்டு கைதட்டு சாமி. வெட்டிக்காரன் பங்க பாடுறா கலை காக்கடா மாதிரி கிளம்பிட்டானே. அது ரெடி சூப்பர் சூப்பர்.
வவுனியாபுரத்து மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ முருகன் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளருக்கும் பணிபுரியக்கூடிய எனது அன்பு உறவுகளுக்கும் நன்றி. அருமை அருமை. அன்பார்ந்த மாடுகடலாம் அத்திரு போகுது. பரப்பு பக்காடி லெமன் 1848 பைனான்ஸ் டைட்டாக இருந்தால் மானிட்டர் அதை கட்டிங்கே போட்டு விட்டு மிச்ச கட்டிங்கே கிழிஞ்சு போன ஓட்டச்சட்டியில் ஒளித்து வைத்திருக்கின்ற நண்பர்களே சரக்கு பழக்கம் எனக்கு இல்லை என்று கணேசி போயிலேயே வெதருக்கு இடையே கீழே வைத்து நசுக்கி 2 முளத்திலே உதட்டை புலந்து வைக்கக்கூடிய அன்பு உறவுகளே, செய்தி வீடியை குடிச்சு விட்டு அமர்த்த முடியாமல் அடுத்தவன் தொடையில் அமர்த்தி பாஞ்சு உருளும் வயது முதிர்ந்தவர்களே, நம்ம விரிச்ச தார்பாயில் ஊர் சக்காலத்தியமாக உட்காந்துட்டாளுகளே, அவளில் எந்திரிக்க சொன்னால் நாளைக்கு தண்ணி குடிக்கும்போது மசுரை பிடிப்பாளுகளே என்று உள்ளத்துக்குள்ளே 800 அக்கினி சட்டி வளர்க்கக்கூடிய அன்பு தாய்மார்களே, இந்த விழாவுக்கு வருகை தரக்கூடிய முக்கியஸ்தர் பெருந்தலைவர்களே, மதிப்பு மிக்கவர்களே, மதிப்புக்குரிய ஆவண்ணா தமிழரசி ரவிக்குமார் பிகாம் அவர்கள், முன்னாள் அமைச்சர், மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, காஞ்சிரங்குளம் கிராமத்தார் சார்பாக வருக வருக இரு கரங்குப்பை அழைக்கிறோம். மற்றும் உயர்திரு தா சேங்கே மாறன்
BA அவர்கள் சிவகங்கை மாவட்ட திமுக செயலாளர் திருப்புவனம் பேரூராட்சி தலைவர் அவர்களையும் உயர் திரு தூதை பாவண்ணா சின்னையா BA அவர்கள் திருப்புவனம் ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களையும் SN விஜயகுமார் வட்டாட்சியர் திருப்புவனம் தாலுகா அவர்களையும் K சிவகுமார் காவல் ஆய்வாளர் திருப்புவனம் அவர்களையும் இந்த கிராமத்தார் சார்பாகவும் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய கா வீரையா தலையாரி மகாதேவி மகன்கள் VN விவேக் ராஜா வருவாய்த்துறை VN வீரமணி ராஜா தமிழ்நாடு காவல்துறை மற்றும் குடும்பத்தார் சார்பாக வரக்கூடிய முக்கியஸ்தர்கள் அத்தனை பேரையும் இரு கரங்குப்பி வருக வருக என அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். அப்போ வணக்கம் அக்கா. வணக்கம்க்கா. அடுத்த வருஷம் நான் பிரசிடன்ட் நிற்கிறேன். காய் நிற்கிறேன். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா. மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டன பக்கத்தான போறோம். ஐயப்போ மலைகளை போட்டுக்கிட்டு வாரு. சபரிமலை மணிகண்டன பக்கத்தானே போரு. நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டன பக்கத்தான போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். கொல்லிமலை ராளிமலை விறகுமலை 5 மலை. கொல்லிமலை ராளிமலை விறகுமலை 5 மலை. கொல்லிமலை ஏ ராளிமலை ஏ விறகுமலை ஏ 5 மலை. 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் சரணம் ஐயப்பா. கைத்தட்டி உற்சாகப்படுத்துகிற மக்களே, கைத்தட்டுங்கள். ஏய், நீ பெட்டிக்காரா இல்லை தாயமங்கலம் ஜர்கச்சில் வேலை பார்த்தவனா? ஏதோ ஒன்று கைத்தட்டு உற்சாகம். உண்மையிலே எத்தனையோ பகுதி இருக்கு நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி. அதில் மறக்க முடியாத பகுதினா இந்த பகுதி தான். இந்த முகத்தில் ஊரா அப்படியே தெரியும் அந்த வேர்வை. யாருமே பவுடர் அடிச்சிருக்க மாட்டியே. அதுதான் வீர தமிழன். தமிழுடைய முகமே அழகு, தமிழுடைய வீரம் அழகு. தமிழனை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் பொம்பளையாக இருக்க ஒரு பொம்பளை கூட பவுடர் அடிக்காமல் வந்திருக்க மாட்டியே. பூரா பேரில் வழி 1/2 கிலோ 1.5 கிலோ அப்பி. அப்போல்லாம் திருமணம் நடத்தும் போது மாப்பிள்ளை பொண்ணு உட்காந்துருப்பாங்க, விளக்கண காப்பு சாத்தின மாதிரி இப்படியே தான் உட்காந்துருப்பாங்க. சிரிக்கவே மாட்டாங்க. அந்த காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை சிரிங்க, பொண்ணு பார்த்தா எத்து பல்லா இருக்கும் ஈகிந்து. அப்போ இப்போ பொண்ணை பார்த்தா முதல் நாள்லேயே பேரில் வழியில் போட்டு குழுவாட்டி கிருமிலாம் அப்பி 2 நாளில் அந்த பிள்ளைக்கு தண்டி பருவு பெறப்பட்டு 108 வியான்னு கூட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி. இயற்கை அழகு யார்? வீர தமிழன். உலக நாட்டுக்கே பயங்காட்டினவே இந்த தமிழன். தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை உலக நாடுகளை மறந்தேன். வெளிநாட்டிலாம் பார்த்தா காலை அடக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஒரு போரையை வச்சுக்கிறாங்க, சரட் சரட் அப்படின்னு கூண்டுக்குள்ள போய் மாடு நட்டுக்கிறோம். ஆனால் நம்மால் அப்படி கிடையாது. வீரமாக பாயக்கூடிய மாட்டையும் வீர தமிழை மாடிக்கு முன்னாடி நின்று அடக்கிறேன் பாரு. இதுதான் உண்மையான வீரம். ஆனால் அதே மாதிரி மாடை பிடிச்சிட்டாலும் சண்டை வருது. என்ன மாட்டை பிடிச்சா சண்டை வருது. பின்னாடி போலீஸுக்காரர்கள் லத்தி அடி வாங்கி சில பேர் சூத்து பழுத்து படுத்து கிடக்கேன். எவ்வளோ கஷ்டம். சில பேர் தொத்த மாட்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே 100 பேர் தூக்கிட்டு வருவாங்க. அந்த மாடு பாவம் நடக்க முடியாமல் வடத்தை சமக்க முடியாது.
நானும் மாடு வளர்த்தேன், ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்தேன். கடைசியில் எங்கள் அப்பாவை தூக்கி பாஞ்சிருச்சு. அவர் வேமா மரியாதையே மாட்டை வைக்கிறேன், நான் வீட்டை விட்டு போவான்டார். ரெண்டையும் வித்துட்டேன், மாட்டை ரெண்டையும். உலகத்திலேயே முதல் தெய்வம் யாருன்னா தாய் தந்தை தான். தாய் தந்தை இல்லாமல் யாரும் இல்லை. இந்த கடவுள் தெய்வம் நல்லவர் கெட்டவர்கள் அத்தனையும் பார்த்து ரசிக்க வைத்தது யாருன்னா பெத்த தாய். தம்பி தாய் உட்காரு, பிரிப்பேடு கேம் விளையாட போறியா? நம்மெல்லாம் அந்த காலத்தில் என்ன விளையாண்டான்? 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு வாகனம் என்ன? சைக்கிள் டயர். சைக்கிள் டயர் ரப்பாக இருக்கவே நல்லா ஓடிட்டு போவேன், டொலக்குன்னு வளையும். அவன் ரொம்ப சிரமப்பட்டு எத்தனை உம்பளை கவட்டுக்குள்ளே விட்டு செருப்படி வாங்கினவெல்லாம் இருக்கேன். கிட்டியை அடிப்பேன், கிட்டியை அடித்து பஞ்சாயத்து போட்டு டிவியை உடைச்சவெல்லாம் இருக்கேன். மொங்கு வண்டி, இந்த மொங்கு வண்டி போட்டி வரும். இங்கிட்டு ஒரு பக்கம் அந்த கோந்தை பிடிங்கிட்டு போகும், அங்கிட்டு ஒரு பக்கம் போகும். அதை மெக்கானிக் அப்படி வச்சு இறுக்கி சில பேர் ஓடி வேகமாக ஓடுவேன், கம்பு விலகி வெதரில் ஊற்றிடும். அப்புறம் இப்படி இழுச்சுக்கிட்டே ஓட்டினவெல்லாம் இருக்கேன். இருக்கையில் என்ன வெதர்னா கொட்டையா? நீ மரியாதையாக புதுக்கோட்டை போ, செகுல தெரிச்சு அரைஞ்சு விடுவேன். இலைமறைவு காய்மறைவு மிஸ்டர் குண்டாச்சட்டி மண்டை. இவன் பெட்டிக்காரனா இல்லை பப்பு நாடா மசுறு கலை அள்ளிட்டா சூப்பர். ஆனால் இந்த நாடகத்தில் நான் ஒவ்வொரு ஆளாக பிறக்கி போட்டிருக்கேன். புதுக்கோட்டையில் பூ கட்டுறவன் பெட்டி, அவர் கோயில் பெட்டியில் பெட்டி கடை வச்சிருக்க ஆள் மிருதங்கான். இங்கே ஆல்ரவுண்டராக உட்காந்துருக்க ஆள் கடையை சாம்பிராணி ஒரு ஆள், தாளம் வாசிக்கிற ஆள் சத்தியமாக சொல்கிறேன் கோயில் பூசாரி. நான் செம்பரியாடு மேட்சவே பப்புன். முடிஞ்சு அவ்வளோதான். கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க மக்களை, கைத்தட்டுகள். என்ன கையே தட்டப்படி நான் சொன்னா தாண்டா என் சிங்கம்பரம் தட்டேன். எங்கே சொல்லுங்க பாப்பா. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா உலகத்தில் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. தம்பி வேணாம்ப்பா. டேய் ப்ரோ 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 நாடகத்தை கருத்து போடாதீங்க ப்ரோ, வேணாம் ப்ரோ. நீ போய் அந்த 8ஆம் நம்பர் ரூமில் போய் படு, அதில் தண்ணி வரல 5ஆம் நம்பர் ரூமில் மாறி படு. இப்படி தாண்டா சில பேர் நாடகத்தை கருத்து போடுவேன். அதுலேயும் 10 ரூபாயை கொடுத்து விட்டு அவன் பரம்பரையை எழுதியிருப்பேன். வேலுச்சாமி என்கின்ற வெள்ளச்சாமி பேரனும் திருமேனி என்கின்ற முத்துச்சாமி சித்தி மயனும் எழுதிட்டு 10 ரூபா கொடுப்பேன். 8 இடத்துல கிழிஞ்சிருக்கும். அப்போ நீ தான் கொடுத்தியோ? நோனி மைனை கைதட்டியால் அப்புறம் பண்ண அம்பளி. ஏன் அன்பினால் குடிக்கக்கூடிய ரூபாய் தான் அன்பளிப்புண்டேன். ஆனால் அந்த அன்பளிப்போடு உங்களுடைய சிரிப்பும் அந்த கைதட்டும் எனக்கு கோடி ரூபாய்க்கு சமம். இந்த பள்ளிக்கூடத்து பயில சப்ஸ்டேட்டுக்கு வரேன். நீங்களாம் 5 வாத்தியெல்லாம் 2 பேரும் கேம் விளையாடுறேன். கேமு விளையாடுறாங்க. இந்த பிரிப்பேடான், இந்த பிரிப்பேடு கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் அங்கிட்டு சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்துக்கிட்டு இருட்டில் மொட்டை மாடியில் கத்துறாங்க. வரு ப்ரோ, மேலே வரேன் ப்ரோ, ப்ரோ சந்துக்குள்ள ஒருத்தர் நிற்கிறான் ப்ரோ, ப்ரோ உங்ககிட்ட வரேன் ப்ரோ. ஊருக்காரன் பூரா அறுவாளர்றா கம்பளர்றா கலை எவனா செம்பரியாட்ட கலாவன்ட்ட வந்துட்டு பூரா வேலுக்கம்ப தூக்கி எடுத்துறேன். படிப்பு அவசியம் தம்பிகளா. டேய் சூத்தரிச்சு போகும், அதெல்லாம் உங்கள் ஆத்தாப்பாட்டை வச்சுக்கிறோம், தூக்கிட்டு எரிஞ்சுடுவேன். வெண்ணெய் மேய்க்கலாம். என்னடா விளையாடுறிய? மற்ற ஒப்புன்னு நினச்சியோ? விளையாடாதீங்களா, போடா. படிங்க, படித்து இந்த காஞ்சனங்குளம் மண்ணுக்கு நீங்கள் பெருமை சேர்க்கணும். இந்த காஞ்சனங்குளத்தில் கேள்விப்பட்டேன் அதிகமாக அரசு துறையில் இருக்கீங்க எல்லாருமே, ரொம்ப சந்தோஷங்கய்யா. அப்படி படிக்க வைங்கய்யா. இந்த செல்லு வச்சிருக்க பையெல்லாம் தூக்கி போட்டு உடங்கத்தா. வீட்டில் வந்து பொம்பளைகளுக்கு நல்ல சவரியமே மயங்கிட்ட செல்லை கொடுத்துட்டு நீ சீரியலை பப்பரப்பேன்னு பாரு. புருஷனை தூக்கி போட்டு வெளியே அடிக்கிறாங்க, வதக்குன்னு போட்டு 10 பேர் அடிக்கிறாங்க. பொண்டாட்டி வேமா சனலை திறந்தவ சொல்கிறா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் அடிங்க விளம்பரம் போடட்டும். அவனை அடித்து காலு கையெல்லாம் முறிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னங்க என்னை பார்த்தா ராசா உங்களே அடித்தாங்க. அவன் சொல்கிறான், உடனே பார்த்தண்டி முண்டை சன்னல் வழியாக திறந்து பார்த்துட்டு உள்ள உணவு தானே, நல்ல வேலைடி நீர்மலைக்கு வராமல் இப்போ வந்தவார். இன்னைக்கு எல்லாமே மறைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பொழுதுபோக்கு எல்லாமே வந்துருச்சு. செல்லு இருக்கு, சீட்டாட்டம் விளம்பரம் பண்ணுறாங்க. ரம்மி விளையாடுங்கள், அதோடு உங்கள் தாலியை அடகு வச்சு தெருவில் தெரியுங்கள். ரம்மி சூதாட்டம் வந்து நம்ம குடும்பத்தை அழைச்சி போருமையா. அதே மாதிரி இந்த வட்டிக்கு வாங்குற ஆளுகள்லாம் இந்த உலகத்தில் ஒரே பிறவிதான். அதில் நீங்கள் நிம்மதியை வாழ கற்றுக்குங்க. எல்லாத்தையும் தான் சொல்கிறேன்.
அப்பயே சொல்லியிருக்காங்க, அளவுக்கு மிஞ்சினா அதம் நஞ்சு, விரலுக்கு ஏற்ற வைக்க வேணும்னு. சில பேர்லாம் பார்த்தா வட்டிக்கு விடுறாள். எங்கள் ஊரில் ஒரு ஆள்னே ஒரு 10,000 வட்டிக்கு விட்டேன், 1 பைசா வட்டிக்கு. அது அப்படியே ஒரு 5,000 சேர்ந்துச்சு. அடுத்து ஊரில் இருக்கேன் தூண்டி விட்டேன். எவ்வளோக்கு விட்ட? 1 பைசா. பாடா 3 அலையிறாங்க. சரின்னு 3 பைசாவுக்கு விட்டேன். விட்டு அப்படியே 2-3 வருஷம் ஆச்சு. 10 லட்சத்தை கையில் வச்சுருந்தேன். ஒரு ஆள் நல்ல பெரிய காரில் வந்து கோட்டு சுட்டுமா இறங்கினேன். அங்கே நீங்கள் பூச்சின்றது நீங்கள் தானே? அவன் ஆமாங்க. வட்டிக்கு விடுறீங்களாம்ல, எவ்வளோ வச்சுருக்கீங்க? 10 லட்சம். ஒரே வருஷத்தில் 20 லட்சம் தரேன் கொண்டாயா அப்படின்னு கொண்டு போனவன் தலைமுறை ஆகிட்டேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இவன் தூக்கு போட்டு செத்து போனேன். அதே மாதிரி அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. உலக நாடுகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம கலாச்சாரத்தை பயன்படுத்துகிறாங்க. இன்னைக்கு பாலிய பலாத்காரம் வன்கொடுமைலாம் தமிழகத்தில் ஏன் நடக்குது? நம்மளுடைய நாகரிகங்கள் மாறிக்கிருச்சு. வயதுக்கு வந்தவனையே பெண்கள் அணியக்கூடிய ஒரே ஆடை என்றால் பாவாடை தாவணி. பாவாடை தாவணி எங்கத்தா பூராமே தலானிக்குள்ளே சொருகி வச்சு தலைக்கு வச்சு படுத்துக்கிறேன். இப்போ பூராமே ஐக்கிள்ஸு லெக்கிள்ஸு பூராமே குடல் மாறுதேன் மாட்டிக்கிட்டு, அதுக்கு செருப்பு பூரா 3 அடி 4 அடி டடா கடல் நண்டு மாதிரி. அப்புறம் கையை பிடிச்சி இழுத்து விட்டேன், மைத்தை பிடிங்கி விட்டானே, ஏன் செய்ய மாட்டேன். அதே மாதிரி ஆம்பளை பையில ஊற இப்போ ரொம்ப மோசம். பேண்ட்டை போட்டிருக்கேன், சட்டி தான் இங்கே இருக்குது, பேண்ட் இங்கே இருக்கு. அதை செல்ஃபி வச்சு சட்டி ஓடும்போது எடுத்த படம் முடிஞ்சு. உன்னை நீனா காத்துக்கிட்டாதே இந்த காலத்தில். அதே மாதிரி நீ பைக்கில் ஒரு ஆளுகள்லாம் மெதுவாக போங்கயா. ஒரு பைக்கில் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். பைக்கில் ஒரு ஆள் 2 பேர்லாம் போகாத, 7 பேர் 11 பேர் ஒத்தப்படையாக போ. அப்போ தான் மொத்தமாக 108 அள்ள முடியும். இப்போ எல்லாம் பைக்கு, அப்போலாம் டிவிஎஸ் பிட்டி வச்சுருக்க ஆள் ஊரில் பெரிய ஆள். டிவிஎஸ் பிட்டி பள்ளிக்கூடம் போகும்போது நாங்கள் அந்த வண்டியிலே ஓடுவேன். நானா அந்த டிவிஎஸ் பிட்டி மலைக்கு சாட்டே ஆகாது. அந்த டிவிஎஸ் பிட்டி சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? விட்டு வேர் விட்டு வேர் விட்டு வேர்னு மலையில் நனைஞ்சுன்னா ப்ளக்கு நனைஞ்சுக்கிறான். இந்த டிவிஎஸ் பிட்டி வச்சுருக்க ஆள் ஊரை மெக்கானிக்காக மாறிடுவேன். ப்ளக்கை போட்டு ரோட்டில் உரசுவேன், சரட்டு புரட்டு உரசி ஊதி அதை டைட் பண்ணி ஏறிக்கிட்டு கிரிச்சு பிடிச்சி சுற்றி. அதில் என்ன ஒரு பிரச்சனைனா, டிவிஎஸ் பிட்டி வச்சிருக்கேன் பொண்டாட்டி குண்டா இருந்துச்சுன்னா சத்தேன். அப்படியே அது 1/2 டன் இருந்துச்சுன்னு வைவேன், அதை ஏற்றி வச்சுக்கிட்டு புகை கக்கும். விட்டு வேறு விட்டு வேறுன்னா வயர்லாம் அந்துடும். ஓ மை காட், மைத்த புடுங்கின காட். அதுல வேகத்தில் ஏறி இறங்கினா வண்டி ஆஃப் ஆயிரும். அந்த பொம்பளையும் அவன் ஐஸ் பெட்டி மாதிரி இப்படியே தள்ளிக்கிட்டே கிளம்பிடுவேன். மறுவீடு போகிறதுக்குள்ளே இங்கே வெஞ்சனை இதெல்லாம் ஊசி போயிடும், திருப்பி வந்துடுவாங்க. இப்போ சீரு கொடுக்குற வண்டியெல்லாம் பார்த்தீங்களா, டயர் ஒன்று தண்டி இருக்கா, ஸ்டார்ட் பண்ணுறேன். பக்கத்தில் ஒரு ஆள் கட்டில் படுத்து வந்து கீழே விழுந்துட்டான் மட்டார்னு. பூரா வண்டி பூரா அந்த தண்டி. புருஷன் பள்ளத்துக்குள்ள கிடைக்கும், பொண்டாட்டி 3 அடி மாடியில் இங்கே உட்காந்துருக்கான். 100ல் போகிறேன், புருன்னு போனவனே திருப்போணத்துக்கு போகும்போது பொண்டாட்டி வேகத்தில் டம்முன்னு விழுந்துட்டான். மானாமதில் போய் போன் அடிக்கிறேன். பவித்ரா உன்னை ஆளை காணா, மைத்த புடுங்க காணா, நான் இங்கே விழுந்து கிடக்கண்டா, மயிறு மைனவன் தாலி வாங்கிட்டு போடா. இந்த மாதிரி பொம்பளை ஒரு அனுபவம். அல்ல சிரிங்க தா கக்க கக்கன்னு சிரிங்க. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அட தென்பாண்டி ஏ ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அவருக்கு சொந்த ஊரு அந்த பேய்க்கரம்பா, அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி, அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம்.
சொல்லும் இங்க உள்ள பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். விண்மீது அங்கே விண்மீது கனகி வீணார், தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். விண்மீது கனகேறினார், தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தமிழகத்துக்கு அதிக பெருமை சேர்த்தவர். உலக நாடுகளே திரும்பி பார்க்க வைத்த ஒரு தமிழன் யார் என்றால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவரை போன்று ஒரு மனிதர் என்னை பிறப்பார் என்றால் இல்லை. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு கைதட்டல் சில பேர்த்துக்கு அப்துல் கலாம் ஐயாவை தெரியலை. அன்னைக்கு ஒரு ஊரில் அப்துல் கலாம் சொல்கிறேன், ஒரு ஆள் பெரியவர் எந்திரிச்சு அவர் என்ன புண்ணாக்கு வியாபாரியான்னு கேட்குறேன். அவர் ஏவுகணை நாயகர். இங்கே இருக்கின்ற சிறுவர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுனா அப்துல் கலாம். இந்த மாதிரி இங்கே திருந்தவே மாட்டாங்க. திருந்த மாட்டேன் என்ன பழக்கம் கட் பண்ணு. மதிப்புக்கு மரியாதைக்குரிய உயர் திரு ஆவண்ணார் தமிழரசி ரவிக்குமார் பிகாம் அவர்கள், முன்னாள் அமைச்சர், மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை இந்த காஞ்சிரங்குளம் கிராமத்தார் சார்பாக வருக வருகன்னு இரு கரங்கூப்பி அழைக்கிறோம். மதிப்புக்குரிய அன்பு ஐயா தா சேங்கை மாறன் பிஏ அவர்கள், சிவகங்கை மாவட்ட திமுக துணை செயலாளர், திருப்புவனம் பேரூராட்சி தலைவர் அவர்களை வருக வருகன்னு இரு கரங்கூப்பி அழைக்கிறோம். மதிப்புக்குரிய தூதை பாவண்ணா சின்னையா பிஏ அவர்கள், திருப்புவன ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களையும் நன்றி நன்றி. வாங்க. பிரார்த்தனை நாடகம் நடத்தும் வி மணி அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பொறுத்துக்கிறோம். மணி மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும், நமது திருப்புவனம் பேரூராட்சி தலைவர் சேர்மன் சேங்கமாறன் அவர்களும் நமது கிராமத்தின் அழைப்பை ஏற்று இன்று கிராமத்தினுடைய வரவேற்பை பெறுவதற்காக இங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். சென்ற ஆண்டு இருவழி, இப்போவே இவ்வளவு டிராஃபிக்கு, சென்ற ஆண்டு ஒரு வழிச்சாலையாக இருந்ததை இருவழிச்சாலையாக 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த காஞ்சரங்குளம் சாலையை மேடையிலே சொல்லி இந்த மேடையிலே வெற்றியாக நம்ம ஊருக்கு தந்திருக்கிறார்கள். அதுபோல் டிசிப்ளின் வேணும். சாமி அழைக்க போறேன். சேது பதினாடு சேது பதினாடு 5 சட்டை பின்னலிட உனக்கு அழகு சடையும் தோரணையிட என் சிவகங்கை சீமையாண்ட என் வெட்டுடையாக அழியம்மா கொஞ்ச நேரம் இந்த காஞ்சிரங்குளத்தில் இருக்கக்கூடிய என் நிறகுலத்து ஐயனார கூட்டிக்கிட்டு இந்த வெட்டவெளி பொட்டலில என் வீரம் குறையலடா. கொஞ்ச நேரம் சிவகங்கை சீமை விட்டு என் வெட்டுடையா காளியம்மா இந்த நல்ல மேடைக்கு முன்னாடி நீ எந்திரி அடந்த முடி அழகா என் அழகு மேமதுரே என் தாலி என் நிறைச்சவே
இந்த ஏரியாவுல நீ தர்ம முனின்னு பேரு வாங்கின ஒப்புட்டு பம்ப நிறைச்சவே என்ன போல பாலகன் கூப்பிட்டா என் பொல்லாத தர்மமுனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா நார வரக்காத நார பறக்க முடியாத கம்மாயா உனக்கு ஒரு மடை இல்லை 2 மடை இல்லை 48 மடை கட்டி காத்த ராமன் நாட்டு கருப்புட்டா உன் காலுக்கு சலங்கையிட்டு உன் இடமணிய மேமாட்டு அந்த வெள்ளை குதிரை ஏறி ராமநாட்டு கருப்பையா இந்த காஞ்சனங்குளத்தில் இருக்கக்கூடிய நிறகுலத்தை ஐயனாரையும் கருப்பசாமியும் கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் எந்திரிச்சு விளையாட வா ஓடி வாடா. ஆதி நாளையில இந்த காஞ்சனங்குளத்தில் நம்ம பாட்டேன் போட்டேன் எப்படி வாழ்ந்தாங்கன்னா குடிக்க ஊரல் இல்லை உங்களுக்கு கும்பிட ஜாமி இல்லை பரப்பனெல்லாம் பரங்கோடியாக்குறேன் பங்காளி எல்லாம் சாமி கும்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்கே இருக்கும் பெரிய மனுஷன் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லைன்னா முப்பாட்டையும் கும்பிட்ட சாமி மம்மா ஆண்டு போயிருமுன்னுட்டா 12 வருஷம் காஞ்சிரங்குளத்துல பாராமலை இல்லே அங்க கம்மாகரையெல்லாம் இங்க கல்லு புல்லு மேய்துடோ அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சான் சண்டாள நிறகுலத்த ஐயனாரு உனக்கு கண்ணு இருக்கா கண்ணுலையா இங்க பஞ்சந்தாங்கல என் பிள்ளை குட்டிலாம் பட்னியா கிடக்குட்டா அப்ப ஊரில் மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி காஞ்சிரங்குளத்துல தலைய குலுக்கி ஆடையில நிறகுலத்தையனார் இறங்கி அங்க தலைய குலுக்கி ஆடையில காஞ்சிரங்குளத்துல கிழக்க குமுறுதுடா மேகம் எல்லாம் அப்ப மாயமா மழை வேஞ்சி நம்ம கிளவி மயிலை கீரை உடுங்கி இந்த மக்க வளர்க்குறாடா அப்ப கோடை மழை வேஞ்சுட்டா நம்ம கிளவி கோவக்கீரை உடுங்கி புள்ள வளர்க்குறாடா ஆதி நடையில நம்ம கிளவி ஓடையில இந்த நிறகுலத்தை ஐயனாருக்கும் என் கருப்பனுக்கும் நம்ம இங்க மாலை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி காஞ்சிரங்குளம் நம்ம கிழவனும் கிளவியும் மயிலக்கால 2 ஊட்டிய அப்ப கனத்த வார ஏத்தி கருப்பனுக்கு வளர்த்த காரி மாடு 2 ஊட்டி மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவது வெட்டனம்மா அங்க தாளம்பூ வாசத்துக்கும் நம்ம கிழவன் தள்ளா உள்ள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மக்கல் ரோட்டுக்கும் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவன் கோரிப்பாளைய ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கு நம்ம கிழவன் தெரு முட்டி வீதிக்கும் பூப்பாரம் தானே ஏத்தி வண்டியில பூஜை ஜாமையை ஏத்தி இந்த நிறகுலத்து ஐயனாருக்கு அங்க பூப்பாரம் தானே ஏத்தி நிறகுலத்து ஐயனாருக்கு வளர்த்த புள்ள மாடு 2 ஊட்டிய துள்ளுவாடா நம்ம இந்த வழியில போக வேணாம் நம்ம கிளவி சொன்னிச்சா நம்ம இந்த வழியில போக வேணாம் மதுரை ஒத்தக்கடை வழியினி வரையில பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறான்டா பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம கிளவன் சொன்னானா பூவாடைக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு ஓடிவாடா நான் மனசுல அனிதினமும் மண்டியிட்டு வேண்டிய காஞ்சரங்குளம் என் நிறகுலத்து ஐயனார காணமுடாட்டா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவோம் காஞ்சிரங்குளத்துல இருக்கிற சாமி எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாதுடா வீரம் பத்தலே நிறகுலத்து ஐயனாருக்கு வீரம் பத்தலே இறங்கி வாடா என் கருப்பேட என் கெட்டிக்கார சாமி வர போறையா உன் தொட்டி பிள்ளைகளை பேயடிக்க விட போறியாடா
1000 பாட்டில் சாராயம். அப்படியாப்பா? 1000 பாட்டில் சாராயம். எப்ப பாண்டி முனிக்கு அடிநாக்கு 10 பூ. 3000 பாட்டில் சாராயம். என் சீமியம் பாண்டி முனிக்கு முனிநாக்கு 10டா. எந்திரா கள்ளிசரி நல்ல கம்மாயா. என் கள்ளிசரி நல்ல கம்மாயா. கம்மாயா விட்டு இறங்கி வாடா. உனக்கு 600 நல்ல வருஷமாட்டே. உனக்கு பட்ட சீமா கருவ உடமரந்தான் படுக்க என்னைய நாடு ஊரம் பேரு வாங்க வச்சு என் கள்ளிசரி காளிமுனி ஐயா உன் ஊத்தாங்கரைய வெட்டு உன் தங்கச்சி காளிய கூட்டிக்கிட்டு இந்த காஞ்சரம் குளத்துல இன்னும் வீரம் குறையலடா. உன் நிறகுலத்தை ஐயனார கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் எந்திரிச்சு விளையாட வா வா வா. காளிமுனி ஐயா 18ஆம் படி பெரிய கருப்பு. கருப்பு உனக்கு உடம்பெல்லாம் சந்தனா எப்போ ஊது வத்து வாட அடிக்குதப்பு. இந்த காஞ்சிரங்குளம் கிராமத்துக்கு உன் தீர்த்தக்கராக்க கூட்டிக்கிட்டு தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் வீச்சாருவா உனக்கு வீச்சாருவா. தங்க நல்ல புடியருவா கருப்பே புடியருவா சாஞ்சாடும் வீச்சருவா கருப்பே வீச்சருவா. வெள்ளி நல்ல என் புடியருவா என் விளையாடும் உன் வீச்சாருவா கருப்பே வீச்சருவா. என் நிறவுளத்தாயனாருடா இந்த காஞ்சரங்குளம் மண்ணு ஆதி காலம் பாட்டை மூட்டை உள்ள காலத்துல நீ இருக்கியா இல்ல பாட்டனோட நீ இடுகாடு போயிட்டியாடா? அதந்த நல்ல புடியாருவா சாமி புடியாருவா ஆர்ப்பரிக்கும் ஓ வீச்சாருவா கருப்பே வீச்சாருவா. அழகர் மாலே புடியருவா சாமி புடியருவா ஆய் பறக்கும் வீச்சருவா கருப்பே வீச்சருவா. கொஞ்சம் வைக்கும் அவன் கால்களுக்கு என் முள்ள போவு சல்லாடாமா கருப்பேன் சல்லாடாமா. கொத்து வைக்கும் கால்களுக்கு உள்ள போவு சல்லாடாமா கருப்பே சல்லாடாமா. எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எரு கிளம்பு சல்லாடாமா உனக்கு சல்லாடாமா. எடுத்து வைக்கும் கால்களுக்கு கருப்பு கால்களுக்கு எரு கிளம்பு சல்லாடாமா கருப்பே சல்லாடாமா. வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு. ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு. வந்தாண்டா ஓடி வந்தாண்டா எங்க கருப்பு வர தந்தாண்டா தங்க கருப்பு. ஓடி வந்தாண்டா எங்க கருப்பு வர தந்தாண்டா தங்க கருப்பு. மலையா மலையழக மாமதுர கல்லழக மலையா மலையழகா மாமதுர கல்லழகே. சிலையாக எந்த முன்னே சீரி பாயிரம் இந்த கருப்பேன் சிலையாக எந்த முன்னே சீரி பாயிராண்டா வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு. ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு. அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை புதுகையை சேர்ந்த எம் ஆர்த்தி அவர்கள் டான்ஸ் காமிக். அவ ஊரோர ஊரனுக்கு தண்ணிக்கு வந்தா எவ்வளவு பெல்லாம் நச்சுதான் முத்தமும் தந்தா. அவ ஊரோர ஊரனுக்கு தண்ணிக்கு வந்தா எவ்வளவு பெல்லாம் நச்சுதான் முத்தமும் தந்தா. அதற்கு அடுத்தபடியாக உங்கள் சிரிக்க வைப்பதற்காக உள்ளே டான்ஸ் மடியிலே படுத்து கிடக்கிறான் 13 கிலோ எலும்பும் 26 கிலோ சதையும் கொண்ட ஒரு ஜீவன். நமது காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நீங்க எல்லாரும் கைதட்டி அவனை உற்சாகப்படுத்துறீங்க. கலையிலே ஒவ்வொருத்தரை வளர்த்து வர்றது இந்த எம்கேஆர் தான். ஒரே விஷயம், மருதமணி தனியா வந்தா நிக்க முடியுமா மேடையில்? உங்க எல்லாத்தையும் கேட்கிறேன். முடியாதுண்ணே. நான் ஒரு தூண்டுகோலாக யாரையும் தாழ்த்தி கொண்டு டைமிங் பேசும்போது அந்த இடம் கொடுத்தாத்தே ஒரு நடிகை ஜெயிக்க முடியும். அப்படி என்னை நானே தாழ்த்திக்கிட்டே எத்தனை பேர்த்தை உருவாக்குறேன். ஏன்னா என்னை உருவாக்க ஆதி காலத்தில் யாரும் இல்லை, இங்கே இருக்கிற என் தமிழனை தவிர. இன்னைக்கு உங்களால் பேர் வாங்கினதுனால என் ஆயுள் உள்ள வர
எங்கே ஏழை மக்கள் கஷ்டப்படுதோ அங்கேயே எம்கேஆர் இருப்பேன். எந்த கலைஞர் நாடகம் இல்லைன்னு கஷ்டப்படுறானோ அங்கேயே இந்த எம்கேஆர் இருப்பேன். நீங்க மருதமணிக்கு கைதட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க. என்னையோட மருதமணி பெரிய காமெடி இருந்தேன், மாற்றம் கிடையாது. உண்மைதானே? ஆனா நீங்க கைதட்டுறது அவனுக்கு இருக்க ஏறிக்கிறது. என்னன்னா, என்கிட்டையும் தம்பி காடமங்கலம் முருகன்ட்டையும் 500 ரூபா கொடுத்தா வர்றேன்னு சொன்னவன் இப்போ நிறைய ஊரில் கேட்டதுனால 4000 ரூபா தரியா? காலையில் உளுந்த வடைக்கு வண்டியை நிப்பாட்டா டிரைவரை ஏற்றுறேன். என் காரு ஏசி காரில் 3 வாங்கிட்டு வச்சா இறங்குறேன். வினோத் ரஞ்சித் லாரி சர்வீஸ், மணல், கிராவல், செங்கல், உடகல் மற்றும் ஜல்லி குறித்த நேரத்திலே சப்ளை செய்யப்படும் உரிமையாளர் என் அன்பு மானே ஆண்டார கொட்டாரம் ஏ பூவலிங்கம் அவர் சார்பாக அம்பளிப்படுத்த பெருமைப்படுத்திய வந்திருக்கு. மானே இல்லை, லாரி கல்லெல்லாம் அடிக்கிற நோனி மைனே 200 ரூபா கொடுக்குற, லாரியை திருப்பி இதில் நிப்பாட்டி எடுத்துட்டு போகிறேன். பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் மருதமணி அவர்கள் ஒரு பப்புனாக நடிக்கிறார்கள். இந்த நாடகத்துக்கு மின்னோலி கட் அவுட் உபயதாரர்கள் தெய்வத்திரு கா வீரையா மகன்கள், வி விவேக் ராஜா வருவாய்த்துறை, வி வீரமணி ராஜா தமிழ்நாடு காவல்துறை காஞ்சிரங்குளம். இந்த நாடகத்துக்கு மட்டும் கிடையாது, அத்தனை சுபகாரியங்களுக்கும் ஒளி அமைத்து பேசக்கூடிய வார்த்தை தெல்ல தெளிவாக ஒரு இடத்திலே கேட்குது என்றால் அங்கே அமுனியாபுரம் ஸ்ரீ முருகன் சவுண்ட் சர்வீஸ் ஒலித்துக் கொண்டிருக்குது என்ற அர்த்தம். வாழ்த்துக்கள் அமுனியாபுரம் ஸ்ரீ முருகன். முருகன் உலகமே உலக நாடுகள் எங்கெங்க தமிழன் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கைபேசி கொண்டு செல்லக்கூடிய அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகன். வாழ்த்துக்கள் தம்பி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். குருநாதர் இல்லாத எந்த கலையும் அழகு பெறாது. எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த உலகத்தில் உள்ளவங்க உன்னை திரும்பி பார்ப்பாங்கடா, நீ பெரிய நடிகனா வருவடா என்று சொன்ன ஒரு மகான் இன்று என்னிடம் இல்லை, கடவுளாக மேலிருந்து ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் மணி ஐயா மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் பசியினுடைய அருமை, பாசத்தினுடைய அடிமை, உலகத்திலே பெத்ததா இதுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று எங்க அம்மா பிறந்த புண்ணிய பூமியா திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்.கே. ராதாகிருஷ்ணன் பாப்புனு காமிக் மற்றும் பல வேடங்கள் தாங்கி முடிக்கிறேன். டான்ஸ் கரப்புள்ள பாவாடை கட்டினதுனால ஒரையை அழிக்கிறேன். எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே புள்ள குணம் தங்க குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே புள்ள குணம் தங்க குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தான், உங்களுக்கெல்லாம் அவர் செல்ல மகன்தான். எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே புள்ள குணம் தங்க குணம் கொண்ட ராதா அண்ணே. வாழ்த்துக்கள். அவன் பேருக்காக பெருமைப்படுத்தி பாடலை, இப்படிலாம் செஞ்சா 50-100 சேர்த்து தருவேன், உளுந்தோட வாங்கி தருவேன்ட்டு. அவனால் முண்டை எந்திரிக்க முடியாது, சிமுண்டு மூட பெருசு. இங்கே வாரு, அந்த சேரில் உட்காந்து அப்படி நகட்டிக்கிட்டே இருப்பேன். வாழ்த்துக்கள். போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வர்றேன். இங்கே டான்ஸாக வரக்கூடிய சகோதரி ஆர்த்திக்கும் இந்த மண்ணும் மண்ணை சார்ந்து வந்திருக்கின்ற என் தமிழர்களும் ஆதரவு தாங்க. ஏன்னா நம்மளுடைய அக்கா தங்கச்சியை ஆட விட்டு மேடையில் அழகு பார்க்கக்கூடிய அந்த எண்ணம் என் தமிழனுக்கு கிடையாது. அதே போல் நினச்சி ஆதரவு தாங்க. போயிட்டு 10 நிமிஷத்தில் வருவேன். சொட்டு சொட்டா ஒன்றுக்கு இருக்க ஆளு இங்கேயே உட்காரு, அது காஞ்சிரும். சரட்டுன்னு அடிக்கிறேன் போல எந்திரிச்சு போய் இருந்துருவாங்க. போயிட்டு வரவா. எத்தனையோ பேரு எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, சில தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் சொல்லி வைப்பாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த சாப்பு லைட்டை அடிச்சு இவங்க கெடுக்க வச்சாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க,
இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. சில தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேலை கேளு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேதம் கேளு. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டிலைய ஏத்துக்கிட்டாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. நாடு ஓர போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. சலோமியா மதிப்பிற்குரிய திருப்புவனம் காவல்துறை அதிகாரிகள் மேடைக்கு வரும்படி பிரார்த்தனை நடத்தும் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து நமது மின் ஊழியர் அவர்களும் போக்குவரத்து கழக ஊழியர் அவர்களும் மற்றும் நாடக அமைப்பாளர் மற்றும் இந்த மேடைக்கு வரும்படி அன்புடன் திருப்புவனம் காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த பொன்னாடை பொறுத்து அப்போதாங்க இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் தம்பி விவேக் ராசா வீரமணி ராசா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒளி ஒளி அமைப்பாளர் அவனி முருகன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை Hey!